வருங்காலம் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதிலே ஐயமில்லை. இந்த நாளில் நான் என்ன செய்ய வேண்டும்? அழைப்புக்கு செவி கொடு, அழைப்புக்கு செவி கொடு. ஞானஸ்தானம் கர்த்தர் அழைக்கிறார். ஆயத்தமாக இருந்தவன் வருகிறதில்லை, ஆயத்தம் இல்லாதவன் வருகிறான், அவனுக்கு கொடுக்கப்படுகிறதில்லை. பாருங்க, எவ்வளவோ தேவன் நம்மை அழைத்தாலும் நாம் அதை செவி சாய்க்கிறது அசட்டை பண்ணுகிறோம். பரிசுத்தத்துக்கு அழைக்கிறார் தேவன், சிநேகிக்கிற பரிசுத்தம். விவாகத்துக்கென்று உனக்கென்று கர்த்தர் தமக்கென்று உங்களை நித்தியவாகத்துக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். திருமணம் செய்து கொள் என்று கர்த்தர் அழைக்கிறார். வாலிபர்களை, கன்னிகைகளை, இல்லை நான் இப்போ திருமணம் செய்யலை, இப்போ என்கிட்ட பணம் இல்லை. தேவனுடைய அழைப்பு எப்படியெல்லாம் மறுதளிக்கப்படுகிற வருகையிலே நாம் கைவிடப்பட்டு விடுவோம். இந்த பெண்மணி